தைரியம், அழகு, திமிரு. அத்துல்யா. ஒன்னாதான் விஸ்காம் படித்தோம். அவள் படித்தா விவரமா எல்லா பொண்ணுங்கள மாதிரியும். நான் 4 அரியர் நல்லா சுற்றுனேன் எல்லா பசங்கள மாதிரியும். காலேஜ் படிக்கும்போது ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். அதுக்கப்புறம் இந்த வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இதெல்லாம் வந்து தான் எங்களை க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்குச்சு. நிறையா பேசுவா, அதில் நிறையா புரியாது. அவள் பேசக்கூடாதுங்கிறதுக்காகவே நான் நிறையா பேசுவேன். அந்த மொக்கையிலையும் சில நேரம் ரசிப்பா, சில நேரம் ஆர்கியூ பண்ணுவா, சில நேரம் கோவப்படுவா, சில நேரம் காலேஜ்க்கு அப்புறம் அவளோட நான் அந்த நீண்ட நெடிய பயணம்தான் இந்த கதை. எதுக்குடி என் பேக் தூக்கி போட்ட? நீ எதுக்கு ஏன் இடத்துல வச்ச? உன் இடம் எழுதியா வச்சிருக்கு? ஆமா, எழுதி தான் வச்சிருக்கு. மூட்டு கிளம்பு. நீ முதல்ல மூடு. இரிட்டேட்டே ஆகும். நீ முதல்ல மூடு. நீ நிறுத்து. நீ நிறுத்துறி. அடிச்சி போய். என்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க? ஸ்கூலுக்கு போறேன், ஆபீஸ்க்கு போறேன், இதை தான் கத்துக்கிட்டு வரீங்களா? இவ பேசுனதுக்கு என்ன ஏன் பேசுறீங்க? நான் மட்டுமா பேசுனேன்? நீயும் தானே பேசுன. நீ தானே ஃபர்ஸ்ட் நிறுத்து மூடு எல்லாமே பேசுன. நான் பேசினா நீயும் பேசணும்னு என்ன எழுதி வச்சிருக்கா? ஏய், நீ உன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசுவ. அதுக்கிட்ட நான் எதுவும் பேசாம இருக்கணுமா? அப்படிலாம் இருக்க முடியாது. அப்படிலாம் இருக்க முடியாதுன்னா நீ மூட்டு கிளம்பு. ஏய், நீ ஃபர்ஸ்ட் எதுக்கு என் பேக் எடுத்து உள்ள வச்ச? நீ எதுக்கு ஏன் இடத்துல கொண்டு வந்து வைக்கிற? 2 பேரும் இப்ப மூடிட்டு இருக்கீங்களா இல்லையா? ஸ்கூல்ல ஆபீஸ்லலாம் எதுவும் கத்துக்கிறது இல்லம்மா. எல்லாம் வீட்ல இருந்து தான் கத்துக்கிறோம். நீ எதுக்குடா 10 டிராகன் எடுத்துட்டு போய் ஒட்டுக்கா இருக்குண்ணா? முதல்ல கிரவுண்ட் டூல்ஸ் எடுத்துட்டு போய் ராக்கெட் அடிக்க வேணாம். உன்னால தான்டா வாரே தோத்தோம். இது வரைக்கும் தோக்காமே இருந்த வார தோக்க வச்சிட்டோம். அதெல்லாம் சரி, பைக் வேணா கூப்பிட்றேன், சாயங்காலம் வந்துரு. என்ன? சரி சரி, உன் ஆளுக்கு என்ன இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் டியூட்டியா? டேய் அம்மா, இப்போ ஜென்ரல் செக்கப்டா. நான் எப்பவும் போல நினச்சிட்டேன் ஆளை பார்க்க தான் வரேன்னு. ஏய், ஆள்லாம் இல்லை, ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். சரியா தர்மியா? ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாண்டா, அவங்க ஆள்லாம் இல்லை. அம்மா தான் கூப்பிட்டாங்க, நான் வரேன், பை. உண்மையாகவே அப்போ நாங்கள் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனால் நம்ப மாட்டானு. அவனுங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் லவ்வர்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் அவள் கிளாஸ்மேட், ஃப்ரெண்ட். ஆனால் அவளை பொறுத்த வரைக்கும் நான் நல்ல டிரைவர். கோயம்புத்தூரில் எங்கே போகணுன்னாலும் என்னை தான் கூப்பிடுவேன். சொல்ல தெளியா கூப்பிட்டே இருந்த. ஃப்ரீயா? ஏன் இல்ல ஆர்பிஎஸ்ல ஒரு சின்ன இன்டர்வியூ, ஃப்ரீயா இருந்தா கூப்பிட்டு போலான்னு பார்த்தேன். ஒரு 10 நிமிஷத்தை சொல்லிட்டா? சரி, ஓகே. இப்படி ஒவ்வொரு தடவை வர சொல்லும் போதும் மனசு சொல்லும் போன்னு, மூளை சொல்லும் போகாதன்னு. பொண்ணுங்கன்னு வந்துட்டாதான் பசங்க மூளை வேலையே செய்யாதே. ஆமா, நான் கூப்பிடும்போது எங்க இருந்த? ஹாஸ்பிட்டல்ல அம்மா கூட. ஏன், என்னாச்சு? சும்மா ஜென்ரல் செக்கப் தான். ஓ, முடிஞ்சதா? இல்லை, பாதியிலே விட்டு வந்துட்டியா? கோச்சிக்க மாட்டாங்க? என்ன கேர்ள் ஃப்ரெண்டா? அம்மா தானே, புரிஞ்சுப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸும் புரிஞ்சுப்பாங்க. நான் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் தானே சொன்னேன். நானும் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸை தான் சொல்கிறேன். அம்மா மாதிரி புரிஞ்சுட்டு அன்பு காட்டுற கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கஷ்டம். ஓ, அப்பா மாதிரி அன்பு காட்டுற பாய் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறதும் கஷ்டம்தான். ஏன்னா எங்கள் அப்பா என்னை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாரு.
என்னை திட்டினதில்ல, அடிச்சதில்ல, எவ்வளோ கஷ்டத்துலையும் எங்களை கஷ்டப்படுத்தினதே இல்லை. நான் பைக்கில் உட்காந்துருந்தேன்னு வச்சுக்கோயேன், 30 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே போகவே மாட்டார். கடுப்பா வரும் அன்பு புரியாம. ஒருத்தர் இருக்கும்போது அவங்க அன்பு புரியாது. உண்மைதான், அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் அன்பு புரியுது. அவர் வந்துட்டாரு. உட்காருங்க உட்காருங்க. ரிப்போர்ட்டர் அதுல்யா ஃப்ரம் தினகதிர் சார். ஓ ஃபைன் ஃபைன். எப்போ வருவார் தினேஷ்? அவர் என்னன்னாரு? அவர் ரிலீவ் ஆயிட்டாரு. அப்போ இனிமேல் நீங்கள் தான். இல்லை சார், ப்ராபப்ளி எனக்கும் இதான் கடைசி இன்டர்வியூ. ஏன்னா என்னையும் பொள்ளாச்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. ஓ பொள்ளாச்சியா? சூப்பர். அதுவும் நம்ம ஏரியா தான். நோ ப்ராப்ளம். ஏதோ இன்டர்வியூ வேணும்னு கேட்டிருந்தீங்கல்ல? ஆ, கொஸ்டின் ஆன்சர் மெயில் பண்ண சொல்லியிருக்கேன். நீங்கள் ஆஃபீஸ் போகிறதுக்குள்ளே உங்களுக்கு ரிசீவ் ஆகிடும். இல்லை சார், எனக்கு சில கொஷின்ஸ் இருக்கு, அதை கேட்கணும். உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இது லைக் ஒன் வே. கொஸ்டின் ஆன்சர் எல்லாமே இங்கிருந்து தான் போகும். ஒன் வே நோ வேலாம் உங்களை மாதிரி காரில் பறக்க ஆசைப்படுறவங்களுக்கு தான் சார். எங்களை மாதிரி நடக்க கவலைப்படாதவங்களுக்கு இல்லை. கேட்கலாமா? கேளுங்க. உங்கள் பதில்கள் மாதிரியே உங்கள் கேள்விகளும் பிரில்லியண்ட்டாக இருக்கான்னு பார்க்கலாம். தேங்க்யூ. உங்களோட 100வது பிரான்ச் நாளைக்கு ஓப்பனிங். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது மக்கள் எங்கள் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கைக்கான பரிசு. பட் அந்த நம்பிக்கையை நீங்கள் காப்பாத்துறீங்களா? காப்பாற்றாமல் எப்படிங்க 25 இயர்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக சர்வை பண்ண முடியும்? 27 வருஷமா 2 வருஷமா இதே கம்பெனியை வேற பேர்ல இயக்கிட்டு இருந்தீங்க. அதை இழுத்து முடி சீல் வச்சுட்டாங்க, அதையும் சேர்த்து. உங்க கம்பெனியோட 85% பொருட்கள் மக்கள் உபயோகப்படுத்த தகுந்த பொருட்கள் இல்லைன்னு பல நாடுகள்ல தடை செய்யப்பட்ட பொருட்கள். அதை பத்தின உங்க கருத்து? Okay, it's getting late. Thanks for the interview. Have your coffee. ஏன் விட்ட? இன்னும் ஃபோர்ஸாக கேட்டுக்கலாம்ல? இதுக்கு மேல ஃபோர்ஸா கேட்க முடியாது. இதுக்கே என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஏன்? ஏன்னா நம்ம இந்தியாவில் இருக்கோம். பொய்ய சத்தமா பேசலாம், உண்மையை மெதுவா கூட பேச முடியாது. மீறி பேசினா இங்கேயும் ஒரு சார்லி ஹெப்டோ தான் நடக்கும். ஆல்ரெடி நடந்துட்டு தான் இருக்கு. ரைட்டு. என்ன அகிம்சை முறையில் வழக்கம் போல நடக்குது. நல்லா குழப்ப ஆரம்பிச்சிட்டா. ஆமாம், ஏன் பொள்ளாச்சி ட்ரான்ஸ்ஃபர் ஆனது என்கிட்ட சொல்லவே இல்லை? அதான் இப்போ சொல்லிட்டல. ம் ம் இனிமேல் அங்கே போகணும் இங்கே போகணும்னு உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நான் உன்னை டிஸ்டர்பன்ஸாகவே நினச்சதில்லை. ம். எப்படியோ சொந்த ஊருக்கே ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டேன். எனிவே, ஆல் தி பெஸ்ட்.